தூத்துக்குடியில் 6வது புத்தக திருவிழா நடைபெற்று வரும் அரங்கில் புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புகைப்பட கண்காட்சியை கனிமொழி கருணாநிதி எம்பி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் தொடங்கி வைத்தார். இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி, ஆட்சியர் இளம் பகவத் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் 6வது புத்தக திருவிழா தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி தருவை விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியுள்ள இந்த புத்தக கண்காட்சியில் 110க்கும் மேற்பட்ட அரங்குகளில் பல்வேறு தலைப்புகளான லட்சக்கணக்கான புத்தகங்கள் பெற்றுள்ளன. மேலும் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் வளாகத்தில் புகைப்பட போட்டி மற்றும் கண்காட்சி அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து புகைப்பட கண்காட்சி அரங்கை திறந்து வைத்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தின் சிறப்பு மிகுந்த இடங்கள் மற்றும் மக்களின் வாழ்வியலை சொல்லும் புகைப்படங்களை பார்வையிட்டனர். இதைத் தொடர்ந்து கனிமொழி கருணாநிதி எம்பி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் புத்தக கண்காட்சி அரங்கை பார்வையிட்டனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை விலைக்கு வாங்கினார்கள். இதுபோல் இந்த புத்தக கண்காட்சி ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள் பார்வையிட்டு தங்களுக்கு பிடித்த புத்தகங்களை விலைக்கு வாங்கி சென்றனர். தொடர்ந்து புத்தக கண்காட்சி காண்பதற்காக வருகை தந்த மாணவ மாணவியர்களுடன் கனிமொழி கருணாநிதி எம்பி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்துரையாடினார்கள். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தலைவர் இளம் பகவத், தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் பானோத் முருகேந்தர்லால், மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறை அலுவலர் நவீன் பாண்டியன், தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன், பெருமாள் கோயில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் ராட்சச பலூனை கனிமொழி எம்பி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் பறக்கவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.